வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எண்ணம் போல் வாழ்க்கை இந்த வரிகளை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய தாட் லீடர்ஸ் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்களின் தரத்தை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கையோட தரமும் அமையுது. ஸோ நம்மளோட தாட்ஸை எப்பயுமே பெட்டராக ஆக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல் சீனரி வரைய போகிறீங்கன்னா அதுக்கான டூல்ஸ் என்னவாக இருக்கும்? ஒரு கலர்ஸ், அதுக்கு என்ன தேவையோ அந்த கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் அதுக்கான டூல்ஸ். அதே போல் தான் நம்மளோட தாட்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு ஆல்ரெடி டூல்ஸ் இருக்குது. பட் அது எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம யார் கூட பேசுகிறோம், என்ன மாதிரி டாபிக் அவங்கள்ட்ட பேசுகிறோம், என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறோம், என்ன மாதிரி பாட்டு கேட்குறோம், என்ன மாதிரி படங்களை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட ஐடியாலஜியை ஷேப் பண்ணும், நம்மளோட தாட்ஸை இன்னுமே பெட்டர் ஆகும். ஸோ டைம் ஸ்பெண்டிங் குவாலிட்டி, உங்களோட டைமை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தாட்ஸ் பெட்டர் ஆகும். ஸோ ஜெயகாந்தன் சார் பியூட்டிஃபுல்லாக ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. பெரிய விஷயங்களை செய்ய நினைப்பவர்கள் பெரிய விஷயங்களில் தான் ஈடுபட்டு இருப்பார்கள். கரெக்டு தானே? நம்ம ரொம்ப என்னமோ லைஃப்பில் இந்த வந்துட்டோம், இந்த டிசம்பர் வந்துட்டோம், நெக்ஸ்ட் இயர் போகிறோம். ஸோ ஒவ்வொரு நியூ இயர் ரெவல்யூஷன் எடுப்போம், இல்லை இடையில ஏதாவது ஒன்று பண்ணுவோம். நான் பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு மனசில் ஒரு கோல் ஃபிட் பண்ணிடுவோம். பட் நம்ம என்ன செய்வோம்? மீடியோக்கர் பீப்புள்கிட்ட போய் பேசிட்டு, மீடியோக்கர் பீப்புளோட கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டு, மீடியோக்கர் தாட்ஸை நம்ம மைண்டுக்குள்ளே வச்சிட்டு இருந்தோன்னா நம்மளோட தாட்ஸ் எப்படி பெட்டர் ஆகும்? நம்ம எப்படி நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்? ஸோ உங்களோட தாட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டர் ஆக்கிட்டே இருக்கீங்களோ உங்களோட லைஃப் குவாலிட்டியும் கண்டிப்பாக பெட்டர் ஆகும். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.